ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். காத்தால ஏச்சு எல்லா வேலையும் முடித்து எல்லாரையுமே ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் 11 o'clock போல் மெயின் வந்து ஃபுட்டு முடித்து அவங்கள அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் சமையல் வேலை செய்யணும். டேப்லெட் போட்டு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன். அதை நான் சாப்பிட்டுன்னுக்குறேன். ஏன்னா டேப்லெட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுடணும். ஏன்னா நம்மளுக்கு டயர்ட் சுஸ்தாக ஆகாமல் இருக்கணும்னா டைம் நம்ம கரெக்டாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேலை செய்ய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம டயர்டாக ஆக மாட்டோம். வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு மெயின் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மக்காச்சோளம் வாங்கியிருந்தேன். அதை கொஞ்சம் வேக போட்டு அந்த மக்காச்சோளத்துடைய முடி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்பவுமே தூக்கி போட மாட்டேன். கொஞ்சமாக கொதிக்க வச்சு அதை நான் வயிற்றுக்கு எடுத்துக்குவேன். எப்போவுமே கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிடுவேன். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மக்காச்சோளம், பீன்ஸ், காலிஃப்ளவர், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் போட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் பையனுக்கு மத்தியானத்துக்கு இது தான் லன்ச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதொட்டு ஃபுட்டு ரைஸ் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டார். அவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். மேலே துணிங்கெல்லாம் காஞ்சின்னு இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா காத்தால தான் நான் எல்லாமே காய் போட்டேன் மிஷினில் போட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எப்போவுமே செய்கிற வேலை தான். எல்லா சாமானத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு வேலை தான் நம்ம செய்யணும். வேலை செய்யறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து எப்போவுமே சோகமாக இல்லாமல் பலவீனமாக இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும். மார்னிங் என்ன லன்ச் எடுத்துக்கணுமோ கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும், ஜூஸாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மார்னிங் நம்ம சாப்பிட்றணும். மத்தியானம் 1 o'clock மத்தியானம் லன்ச் நம்ம எடுத்துக்கணும். ஈவினிங் போல் உங்கள் கையில் முடிஞ்சால் ஏதாச்சும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வேலை செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எலும்புங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும். ஒருத்தர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அது என்ன ஆகிடும்னா நம்ம வயிற்றுல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துடும். டைமுக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்ணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். ஹெல்த்து வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா பசங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குற மாதிரி நம்மளும் டைம் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஃபுட்டு வந்து காத்தால மத்தியானம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? சில பேர் வந்து வேலையே இருக்கிற தொட்டு காத்தால ஏச்ச உடனே பசங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் வேலை செய்கிற தொட்டு ஒரு 12 o'clock சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா 4 o'clock சாப்பிட்றது. அது வந்து இப்போத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து பல ப்ராப்ளம்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல ப்ராப்ளம்ஸ் வரும். வேலை செய்யணும்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்னா தகுந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டா தான். வீட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, வெளியே போயிட்டு வேலை செய்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் டைம் நம்ம கரெக்டாக நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நல்லாவே இருக்கும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான ஃபுட்டு அப்படி இப்படி அது வீட்டில் என்ன இருக்கோ, நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்தியோ, ஒரு தோசையோ, ஒரு இட்லியோ, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே காத்தால கோதுமை ஐட்டமு, அப்படி இல்லைன்னா இட்லி, எதுவுமே இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து தோசை. அதுக்கு மேலே வந்து நான் எந்த ரைஸ் வந்து காத்தாலையில் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். பொங்கல் செஞ்சால் கூட சரி பரவாயில்ல. நான் எப்போவுமே சுகர் இருக்கிறத தொட்டு கொஞ்சம் டயட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்குவேன். அப்படியே ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு காத்தால நாஸ்டா முடிச்சிட்டா கூட மத்தியானமாக ஒரு 1 o'clock போல் தான் நான் வந்து சாப்பாடே எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டில் வந்து கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்கோ? உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இருந்தால் தான் பசங்களே பார்க்க முடியும். வீட்டில் இருக்கிற வேலையும் நம்மளால் வந்து கரெக்டாக செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாமானத்தையும் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கழுவினே பேசணுன்னா ரொம்ப சாமானம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற சாமானத்தெல்லாம் வந்து ஏன்னா தானே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து விட்டு தேய்க்கணும். ஏன்னா அது கொஞ்சமாக இருந்தால் கூட பாலுங்க கெட்டுடும், இல்லை கொழும்பு கெட்டுடும்.
ஏன்னா செய்கிற சமையல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா மெயின் சாமானமும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன், உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் காத்தால வந்து வாழைக்காய் ஃப்ரை, சாப்பாடு, சாம்பார், டிஃபன் கட்டிட்டு உப்புமா பண்ணிவிட்டு நாஸ்டாக்கு வந்து சட்னி அரைச்சிருந்தேன். எங்கள் பையன் வந்து இப்போ சாப்பிடாத தொட்டு அவருக்கு வந்து வேறு டிஃபனுங்கத்தான் காத்தால 3 முட்டை, மத்தியானத்தில் வந்து வயிறொப்பி வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தோன்னே சாப்பிடுவார். சாயங்காலம் ஒரு வெள்ளரிக்காய், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கிளாஸ் பால். நைட்டு வந்துட்டு ஒரு 3 சப்பாத்தி, ஒரு 150 கிராம் சிக்கன் வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு நம்ம கொடுத்துடணும் அவருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஜிம்முக்கு போய் அவர் ஒர்க் அவுட் பண்ணோன்னா சும்மா போய் காசு கட்டுறோன்னு சொல்லிட்டு அவரே ஜிம்மரை திட்டிட்டுருக்கிறாரு. நீ வயிறொப்பி சாப்பிட்டு வந்து ஜிம்முக்கு வந்தால் வேஸ்ட்டுன்ட்டுன்னு. அதனால் கொஞ்சம் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துருக்கிறாரு. சரிப்பா நான் செஞ்சு வைக்கிறேன். எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காத்தால 3 முட்டை என்ன பத்தோம். மத்தியானம் வந்து கொஞ்சம் காய் வயிறு நிறையாவே கொடுத்துருவேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ரைஸ் சாப்பிடுன்னு சொன்னேன். வேண்டாம் மம்மி, ஜிம்மர் இப்போ நாங்கள் திட்டுறத விட ஸ்கூலில் திட்டுறத விட ஜிம்மர் திட்டுறது வந்து அவரால் தாங்க முடியல. ஏன்னா அவங்க தானே அங்கே ஒர்க் அவுட் சொல்லி தராங்க. அந்த வெயிட்டெல்லாம் தூக்கும்போது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்க திட்டுறாங்க, நீ ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, நீ ரைஸ் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. எப்படியோ பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று தான். ஜிம்முக்கு போகணும்லாம் நான் சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு வந்து இஷ்டம். ஏன்னா அவன் செகண்ட் டிகிரி இப்போ ஃபஸ்ட் டிகிரி பாஸ் ஆயாச்சு எல்லா சப்ஜெக்ட்லேயும். செகண்ட் டிகிரிக்கு வந்து படிச்சுன்னு இருக்கிறாரு. ஏன்னா அது ஒரு பக்கம் ஓடி இருக்குது, ஒரு பக்கம் இங்கேத்துலேருந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்முக்கு டெய்லி போகணும். காலேஜ் கூட ரொம்ப தூரம். காத்தால போயிட்டு மத்தியானம் வராரு, திரும்ப சாயந்தரம் ஜிம்முக்கு போயிட்டு வர்றது நைட் 9 o'clock. ஏன்னா 3 hours கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும். கிச்சனில் வந்து சாமானத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் வந்து எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து விட்டு தேய்ச்சி க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டா. கழுவக்கூடாது தான் சொன்னார் ஸ்டவ் ரிப்பேர் கொடுத்தவர். பட் எனக்கெல்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தொடச்சி எடுக்கிறதுக்கு பிடிக்கல. சரி ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி கழுவி பார்க்கலாம். அவர் சொல்லிட்டாரு 1 year வரைக்கும் உனக்கு ஸ்டவ் க்ளீனாக வரணுன்னா நீ வந்து தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுன்ட்டுன்னு. எனக்கு வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப பெஜாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி க்ளீனாக அத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். சஜ்ஜா கீழே வந்து க்ளீனாக வந்து தொடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு க்ளீனாக துடைச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட ஈவினிங் போல் தான் நான் வந்து ஸ்டவ் கிட்ட வருவேன். என்னுடைய விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஸ்டவ் கிச்சன் உள்ளவே இருக்க மாட்டேன். மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்னா திரும்ப வந்து ஈவினிங் கூட வரமாட்டேன், காஃபி போட கூட வரமாட்டேன். அதோட நைட்டு தான் ஒரு 7 o'clock இல்லை 6 o'clock போல் வந்து சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேணும்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் கிட்ட வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமானத்தை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 7 o'clock போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளீனாக எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி இருக்குவேன். வீடு க்ளீனாக கிச்சன் ஃபுல்லாக முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூமில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்கோ இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 80% பெட்ரூம் க்ளீனாக தான் இருக்கும். அவ்வளோ ஒன்று என்னோடய பெட்ரூம் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணினே இருக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தூங்குகிற இடம் இல்லைங்களா, எதுவுமே கச்ச நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். என்னோடய மிஷின் மட்டும் என்னோடய பெட்ரூமில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கஷ்டத்தில் வந்து எனக்கு கை கொடுத்தது என்னுடைய மிஷின். அதை வந்து நான் எப்போவுமே தூக்கி வேண்டான்னு விசிறடிக்கவும் மாட்டேன். ஆல்ரெடி எல்லாமே கழட்டி நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி இப்போ ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் வந்து எடுத்து கீழே தான் நான் வச்சுருக்கிறேன். எனக்கு எது வேணுமோ அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே வந்து வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். சுடிதாராக இருக்கட்டும், என்னோடய ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து என்னோடய மிஷினில் தான் தைச்சிக்குவேன். தலகாணி கவர்லேருந்து பெட் கவர்லேருந்து எது ஸ்டிச் பண்ணாலும் நான் தான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். பசங்களுக்கு கூட ஏதாவது ஸ்டிச் பண்ணி தரணும் கூட நான் தான் ஸ்டிச் பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் வேலை வச்சுக்கணும் நம்ம இருந்தால் இன்னொருத்தக்கிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நம்ம தைக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். பெட்ரூம் வந்து ஒரு அளவு க்ளீன் ஆகிடுச்சு. சோஃபா கவர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சோஃபா வந்து வெளியே போடல. சோஃபா கவர் எடுத்துகிட்டு ஒருடியே வந்து பெருக்கிடலான்னு சொல்லிட்டு
காத்தாலையிலேருந்து கிட்டத்தட்ட என்னுடைய வேலை வந்து ஒரு 2:00 தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடியுது. மார்னிங் குக்கிங் எல்லாம் முடிச்சு, அவங்கள எல்லாம் வெளிய அனுப்புறதுக்குள்ள 10:30 கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன்னா 2:00. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்றேன். ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இல்ல. உடம்பே சரியில்ல. அதான் சொல்லேங்களேன், இவ்வளோ வருஷமா எனக்கு எந்த நோய் நொடியெல்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. 40 இயர்ஸ்க்கு மேல தான் சின்ன 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 நோவுங்க, உடம்பு நோவு, கை நோவு, ஹெல்த்தவே சரியா தைராய்டு இருக்கிறத தொட்டு வாய்ஸ் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நல்லாயிருக்கு வாய்ஸ், ஒரு வாட்டி வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கணும், மெடிசின்ஸு ஏன்னா மெடிசின்ஸ் தான் எடுத்துன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு மெடிசின்ஸ் தான் எடுத்துன்னுக்கிறேன். எல்லா மெடிசன்ஸும் எடுத்து ஓரமா வச்சுட்டு, வீட வந்து க்ளீனாக பெருக்கிட்டாவே 90% வேலை முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். வீடு வந்து பெருக்கும்போதும், வீடு வந்து தொடிக்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ் பெருக்கணும். அமுத்தி பெருக்கிட்டோம்னா, வீடு தொடிச்ச மாரி இருக்கும். வாரத்தில எப்படி இருந்தாலும் 2 வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடே தொடைக்குவேன். ஃப்ரைடே அண்டு சண்டே அப்படி இல்லைன்னா டியூஸ்டேஸில் வந்து கம்பல்சரி வந்து டியூஸ்டே துடைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே வந்து விளக்கேத்தணும்னு கண்டிப்பாக அதுக்கோசரமாவது வீடு வாசல் ரொம்பவே டீப் க்ளீன் பண்ணி செய்வேன். அதனால தான் சில வாட்டி ஃப்ரைடே விலாக் என்னால் போட முடியறதில்ல. அந்த சமயத்தில் ரொம்ப வேலை இருக்கும். அதனால் வீடியோவே எடுத்துக்கின்னு வேலையும் செய்ய முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வீடு ஃபுல் க்ளீன் பண்ணணுன்றதுக்காகவே நான் வீடியோ எடுத்தேன். எப்பவுமே உங்களுக்கு என்னுடைய வீடியோ பார்த்தா தெரியும். நான் வந்து ஃபுல் வீடியோ போடும்போது தான் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. இதை வந்து ஷார்ட் வீடியோ போட்டோம்னா யாரும் பார்க்குறதே கிடையாது. குக்கிங் வீடியோ வந்து ரொம்ப மெனக்கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன். ஏன்னா அது வந்து கிளியராக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சேருதான்னு தெரியல. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போட முடியும். ஸ்டார்டிங் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டால் தான் எங்களால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விலாகை வந்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.